வணக்க மக்களே, சீதாப்பழத்துடைய மருத்துவ நன்மைகளை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பார்க்குற என்னதான் வெளியே கரடுமுரடாக சீதாப்பழம் செஞ்சாலும் சீதாப்பழத்துடைய உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி ரொம்பவே இனிப்பானது. அது எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளையும் கொண்டிருக்கு. பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் சீதாப்பழத்துக்கு இருக்குது. சீதாப்பழம் மட்டும் கிடையாது மக்களே, சீதாப்பழத்துடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். சீதாப்பழம் குளுக்கோஸ், சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சத்துக்களை கொண்டு இருக்கிறதால நம்முடைய உடலுக்கு உடனடியாக சீதாப்பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆற்றல் தரும் சீதாப்பழம். இன்னும் நிறைய நன்மைகள் சீதாப்பழத்தில் இருக்கு. சீதாப்பழத்தில் என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் இருந்து கொண்டு இந்த மருத்துவ நன்மைகள் எல்லாம் அளிக்குது அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் சரியாகிறதுக்கு நீங்க சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம். சீதாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு இந்த 2 சத்துக்களுமே உதவிகரமாக இருக்கும். ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஊக்குவிக்குது. இதனால பிபி சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் உங்களுக்கு சீராகும். இதன் மூலமாகவே உங்களுக்கு இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயம் பார்த்தீங்கன்னா இந்த ரத்த அழுத்தம் அதிகமாகிறதாலே உங்களுக்கு அதிகமாகும். ஸோ அதனால ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னால இதய நோய் மற்றும் பக்கவாதம் அபாயத்தை நீங்க குறைச்சிக்கலாம். அதுக்கு நீங்க சீதாப்பழம் சாப்பிடலாம். ஆய்வுல அதிகமாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, சீதாப்பழத்தை அதிகமாக சாப்பிடும்போது மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹை பிளட் பிரஷர், அதாவது உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, லோ பிளட் பிரஷர், குறை ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, அனைவருமே சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம். ரத்த அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படுவதற்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் சீதாப்பழத்தை நீங்க எடுத்துக்கோங்க. செரிமானத்திற்கு உதவும் சீதாப்பழம். ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீதாப்பழ விழுதுல 5 கிராம் அளவுக்கு நார் சத்து, ஃபைபர் இருக்கு. சீதாப்பழத்துல நார் சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால செரிமானத்திற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு. இதனால மலச்சிக்கல் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுகிறது. இந்த சீதாப்பழம் குடல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு சீராக்கி குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது. சீதாப்பழம் உங்களுக்கு ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவற்றை குணப்படுத்தும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சீதாப்பழம். ஸோ நீங்க சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம். எப்பன்னா ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம். சீதாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்களுக்கு விட்டமின் B6 தேவை. ஸோ அந்த விட்டமின் B6 இந்த சீதாப்பழத்தில் இருக்கு. இந்த விட்டமின் B6 இருக்கு பாத்தீங்களா, இது உங்களுக்கு குறையும் போது தான் உங்களுடைய மன அழுத்தம் இரட்டிப்பாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது குறித்த ஆய்வு ஒன்றில் விட்டமின் B6 ஒரு குறைபாடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மனச்சோர்வு அது இன்னும் இரட்டிப்பாக்கும் அப்படின்றத கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ நீங்க இந்த விட்டமின் B6 இருக்கக்கூடிய சீதாப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டோபமைன் போன்ற ஹார்மோன்களை சுரக்க ஆரம்பிச்சு நீங்க ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாமே ரிலீஃப் ஆயிடுவீங்க. சீதாப்பழத்தில் அந்த விட்டமின் B6 இருக்கிறதால நீங்க அதை எடுத்துக்கோங்க. உடல் எடை உங்களுக்கு விரைவான முறையில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் அதிகரிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எடை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடல் எடையை குறைக்கிறது போலவே ஆரோக்கியமாக நம்மளுடைய உடல் எடையை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னுலாம் நீங்கள் யோசிக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய உடலில் அதிக கொழுப்புகள் சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஆகாமல் நீங்கள் ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்க வேணும்னு நினச்சிங்கன்னா சீதாப்பழம் தான் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த சீதாப்பழத்தில் அதிக ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்கள் நிரம்பி இருக்கு. சீதாப்பழத்தோட தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலம் ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகரிக்க முடியும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சீதாப்பழத்தோடு நீங்கள் தேன் கலந்து சாப்பிடும்போது உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் விரைவாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதிகரிச்சிக்கலாம். அதுக்கு நீங்கள் சீதாப்பழத்தை தேனோட கலந்து சாப்பிடுங்க. ஆஸ்துமாவை சரி செய்கிறது சீதாப்பழம். சீதாப்பழம் விட்டமின் B6 கொண்டு இருக்கு. ஸோ முன்னாடியே சொன்னாங்க இல்லையா, அதுதான் இந்த விட்டமின் B6 மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கு உதவுது. நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கு சீதாப்பழம் நன்மை தரும். விட்டமின் C சீதாப்பழத்தில் இருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேணாம். இந்த சீதாப்பழம் சளியை குணப்படுத்துமே தவிர சளி உங்களுக்கு பிடிக்க வைக்காது. ஸோ அதை நீங்க சீதாப்பழத்தை எடுத்துக்கக்கூடிய அளவுகள்ல இருக்கு. நீங்க அளவோட எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சளியை சீதாப்பழம் குணப்படுத்தும். சீதாப்பழத்தை நீங்க குளிர் மற்றும் காய்ச்சலை குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆஸ்துமாவை, காச நோயை கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து சீதாப்பழம் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா பலன் கிடைக்கும். அந்த நோய்கள் அவங்களுக்கு குணமடையும், வராமலும் தடுக்கப்படும். எலும்பு பலமடையும். பெண்களுக்கு ரொம்பவே ஏற்றது குறிப்பாக இந்த சீதாப்பழம். சீதாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது, இதயத்துக்கு பலம் கொடுக்கும். கால்சியம் சீதாப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால எலும்பு கூடவே சேர்ந்து பற்கள் இது ரெண்டுமே பலமடையும். தசைப்பிடிப்பு இருக்கிறவங்க சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் தசைகள் அவங்களுக்கு வலிமை அடையும். பெண்களுக்கெல்லாம் ரொம்பவே ஏற்ற ஒரு பழம் அப்படின்னு இந்த சீதாப்பழத்தை சொல்லலாம். இது பெண்களுக்கு கருவுறுதலை மேம்படுத்தும், சோர்வு உணர்வை குறைக்கும்,
எரிச்சலை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கு. ஸோ பொதுவாகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மூளையினுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தக்கூடியதாக சீத்தாப்பழம் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு வந்து சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். அதே போல் கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் சீத்தாப்பழம். உங்களுடைய கண் பார்வை ரொம்பவே மங்கலாக இருக்கு, அந்த கண் பார்வையை கூர்மையாக்கிக்கணும், கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனையை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளணும், வராமல் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சீத்தாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சீத்தாப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிபோஃப்ளோவின் சத்து இருக்கு. ஸோ இந்த சத்துக்கள் உங்களுடைய கண் பார்வை திறனை அதிகரிக்கும், கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க. நீரிழிவு நோய்க்கு வந்து சீத்தாப்பழம் ரொம்பவே நல்லதா, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க அதை பற்றி பார்த்துலாம். நீரிழிவு நோயாளிகள் சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்றது குறித்த ஒரு கருத்து வந்து பலருக்கும் வந்து சந்தேகத்தில் இருக்கு. ஸோ சீத்தாப்பழம் வந்து குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதால சாப்பிட்ட உடனேயே ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவை அதிகரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சீத்தாப்பழம் வந்து கிளைசெமிக் குறியீடு 54 தான் கொண்டு இருக்கு, அதாவது குறைந்த கிளைசெமிக் குறியீடு தான் வச்சிருக்கு அப்படின்றதால நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பழம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு விளக்கம் எதுக்காக கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு வந்து லோ கிளைசெமிக் உணவை கொடுக்கணும். ஸோ அதாவது 55 இருக்கக்கூடிய குறியீடுகள் அதுக்கும் குறைவாக குறியீடுகள் இருக்கக்கூடிய உணவுகளை அவங்க எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ். ஸோ அதுக்கும் குறைவாக அப்படின்னு சொல்லும் போது சீத்தாப்பழத்தில் கிளைசெமிக் குறியீடு வந்து 54 இருக்கு அப்படின்றதால இதை வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தாராளமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் வந்து ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கக்கூடிய பழம் அப்படின்றதால இந்த சீத்தாப்பழத்தை நீங்க எடுத்துக்கும் போது ரத்த சர்க்கரையினுடைய அளவு உறிஞ்சுவதை இது மெதுவாக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு சுகர் பேஷண்ட்ஸா நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு நீரிழிவு இருந்து நீங்க சீத்தாப்பழத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்க உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை நீங்க வந்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்டருடைய பர்சனல் அட்வைஸ், டாக்டருடைய ஆலோசனையின்படி நீங்க எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்க வந்து அப்படியே நீங்க சாப்பிட நேர்ந்தாலும் அளவோடு நீங்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிடுங்க சுகர் பேஷண்ட். ஸோ சாப்பிட வேணாம் அப்படின்றது வந்து கிடையாது, குறைந்த கிளைசெமிக் கொண்டு இருக்கிறதால நீங்கள் சாப்பிடலாம். தொடர்ந்து சீத்தாப்பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க. சீத்தாப்பழம் ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஃப்ரூட் அப்படின்றதால சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.